வசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே நெஞ்சுக்குள் நுழைந்து மூச்சுக்குள் அலைந்து கண்ணுக்குள் மலர்கின்ற கனவு என் கையில் வளைந்து என் மீது மீதந்து சாலையில் நடக்கின்ற நிலவு நீ மடி நீதானா நீல நீல நில தீதானா தீயில் தீயில் விழ தித்திக்கின்றேன் நான் தானா நீ மடி நீதானா நீல நீல நில தீதானா தீயில் தீயில் விழ தித்திக்கின்றேன் நான் தானா. Hello, good evening, vanakkam and welcome to this episode of Namma Veet Mahalakshmi powered by Real Fruit Juice. இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியில 4 மகாலட்சுமிகள் இங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் BBA ஃபைனல் இயர் படிக்கிறேன் மேம். எந்த காலேஜ்? அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ட் நீங்க வைஷ்ணவி, அச்ச ஒரு மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கீங்க. Thank you. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் BCom. BCom. Right. And Nandini, நானும் BCom தான் படிச்சிட்டு இருக்கேன், செகண்ட் இயர். ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். நாங்க ரெண்டு பேரும். அது என்ன சிஸ்டர்ஸ் வரும்போது போட்டி போடுறதுக்கு வந்திருக்கீங்க எதிரில நின்னுட்டு? வீட்லயும் அப்படிதானே மேம், சோ இங்கேயும் அதே மாதிரி போட்டி போட்டுக்கலாம்னு. ரைட். அண்ட் ஜாஸ்மின். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜாஸ்மின். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நர்சிங் ஃபைனல் இயர் பண்ணிட்டு. ஓகே, thank you and welcome to the show. இந்த கேம் பத்தி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர். இப்போ ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுவீங்க, ஆனா வேற யாராவது ஒருத்தர் திட்டினா விட்டு கொடுக்க மாட்டேங்கறீங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சண்டை போடணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். அந்த டாபிக் ஏத்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பதில் கொடுத்து பேசணும். யார் எனக்கு வந்து நிறைய ரிப்பிட்டேஷன் இல்லாம ஒரு கான்ஃபிடன்ஸோட சொல்ற விஷயத்த வந்து அந்த டாபிக் இருந்து விலகி போகாம அதுக்குள்ளே பேசி காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். அதுவும் நானே இங்க வந்து ஒரு ஜட்ஜ், அதனால நான் தான் முடிவு பண்ணுவேன் யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். சூப்பரா பேசுனீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுமரா இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு போகும். சோ யார் விட்டு கொடுக்க போறாங்க பார்க்கலாம் மேம். ரெடி? ரெடி மேம். லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். போட்டி ஆரம்பிக்க போறோம். உங்க டாபிக் என்னன்னா, நீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கணவன் இன்னொருத்தி மனைவி. இதுல கணவன் மனைவியை கம்பல் பண்ணி தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா படம் செம்ம போர் மொக்க. அதனால மனைவி வீட்டுக்கு வந்து கணவன் கிட்ட சண்டை போடுறா. கணவன் வந்து வேற வழி இல்லாம சமாதானப்படுத்துறாரு. இப்போ யார் கணவன் யார் மனைவி? அவ கணவன் நான் மனைவி. ஓகே, நீங்க கணவர் நீங்க மனைவி. யூ ஹேவ் 2 minutes டைம். 2 நிமிஷத்துக்குள்ள சண்டை போடணும், சமாதானப்படுத்தணும், டாபிக்ல இருந்து விலகி போக கூடாது. and your time starts now. சப்பா, நான் அப்பவே சொன்னேன் எனக்கு வீட்ல அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு. ஏதாவது கேட்டீங்களா? போயும் அந்த படத்துக்கு போய் கூட்டிட்டு போனீங்களே, எவ்வளவு மொக்க. இந்த உலகத்திலே நான் மொக்க படம் அதை மட்டும் தான் சொல்லுவேன். இதுக்கு வேற இவ்வளவு நேரம் கம்பல் பண்ணி என்ன கூட்டிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. என் வேலையெல்லாம் நீங்களா பாக்குறீங்க? இப்ப வந்து செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏமா நான் என்னமா பண்ணுவேன்? படம் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவன நான் கூட்டிட்டு போறேன். நானும் இப்பதானே வந்த வேலையில இருந்து டயர்டா வந்தேன். வரும்போது டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சரி பொண்டாட்டியோட ஆசை போய் படம் பார்க்கலாம். எனக்கு மட்டும் படம் மொக்க நான் தெரியுமா? தெரியுதோ தெரியலையா? எப்படி நீங்க அந்த நான் வேற படத்துக்கு போலான்னு சொன்னல, அப்படியே போனா வேற படத்துக்கு போலான்னு சொன்னேன். அதுக்கு நீங்க அங்க என்ன கூட்டிட்டு போகாம இந்த மொக்க படத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. எனக்கு பிடிச்ச விஜய் படம் வந்திருக்கு, அதுக்கு போயிருக்கலாம்ல. போய் இந்த படத்துக்கா போகணும்? ஆபீஸ்ல பசங்க எல்லாம் நல்ல படம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்கம்மா. ஆபீஸ்ல 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு வந்து இங்க சொல்லுவீங்களா? கேளுடி, நீயே பேசிட்டு இருந்தா நான் எப்படி பேச முடியும்? நீங்க பேசணும் கூடாது, ஏன்னா நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க. நான் மட்டும் தான் பேசணும். நீங்க எப்படி பேச முடியும்? என்ன இந்த மாதிரி ஒரு மொக்க படத்துக்கு வேணும்னு கூட்டிட்டு போன மாதிரி பேசுறேன். எனக்கு மட்டும் படம் மொக்கன்னு தெரியுமா? உங்களுக்கு அந்த ஹீரோ பிடிச்சிருக்கா நீங்க போய் பார்க்கணும். என்ன எப்படி நீங்க கூட்டிட்டு போலாம்? பொண்டாட்டியை கூட்டிட்டு போகாம வேற யாரடி கூட்டிட்டு போவாங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சாப்பிடலாம் சொல்லாதீங்க. எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு நான் போய் சொன்னேன். என்ன எதுக்கு மொக்க படத்துக்கு தாயா போயிட்டு வந்தாச்சு, இப்ப என்ன செய்யணும்ன்ற? இப்ப வீட்டு வேலை எல்லாம் இருக்கல, மணி என்னாச்சு 10 ஆச்சு. இதுக்கு மேல நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தூங்க முடியுமா? நாளைக்கு எந்திரிச்சு செஞ்சுக்கோ. ஒரு 3 மணி நேரம் படம் காலையில எந்திரிச்சோடனே ஆபீஸ் போனா எனக்கு அது கூட எனக்கு இது கூட கையை காணும் ஷூவை காணும் என்னெல்லாம் நீங்க உயிர் எடுப்பீங்க. நீங்களா செஞ்சுக்கிறீங்க. இது பத்தாததுக்கு பசங்களை வேற கலப்பணும். அதுக்கு தானடி பொண்டாட்டின்னு தாலி கட்டி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அது சரி, உங்களோட நான் ஊரையும் சுத்திட்டு வரணும், வீட்லயும் எல்லா வேலையும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணும். ஒருத்தியா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் நீங்க வீட்டு வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும். அதுக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை என்னதானடி வேலை வாங்குற? நீ ஏன் செய்யற? ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்யற வேலையை நீங்க வீக்கேஸ்ல செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம்னு. ஞாயிற்றுக்கிழமை செய்யறது ஈஸி. பொறுமையா சாவகாசமா காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு செய்யறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாளாவது விடுடி. ஏன்டி இப்படி புலம்பிட்டு இருக்க? நாளைக்கு விஜய் படத்துக்கு கூட்டிட்டு போற போதும் விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு விஜய் படத்துக்கு போறீங்களா? கூட்டிட்டு போறீங்களா? நான் அதான் சொல்லிட்டேன், நாளைக்கு விஜய் படத்துக்கு கூட்டிட்டு போறேன்.
தாயே. சரி ஓகே, நாளைக்கு விஜய் படத்துக்கு போலாம். இப்ப நைட் யார் வேலை செய்யறது? ஹூட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நீங்க ஆர்கியூ பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். கணவன் வந்து பொண்டாட்டி கூட்டிட்டு போகாம வேற யாராவது கூட்டிட்டு போக முடியும்? ஆஹா, எத்தனை அவனுங்க அதை ஆசைப்படுவாங்க. சொல்லடி, வாய் திறந்து சொல்லடி, வேற யாராவது கூட்டிட்டு போறேன்டி. ஆனா அந்த மாதிரி ஒரு லக்கு யாருக்குமே கிடைக்காது. ரமா பாவரமா பேசவே விடல மேம் அவ. அது தெரியுது ரமா, எப்படி வீட்ல எப்படி கஷ்டப்படுறீங்கன்னா நல்லா கஷ்டப்படுறீங்க. I really my sympathies are with you ரமா. Thank you மேம். இல்ல நந்தினி, ஆனா அந்த நந்தினி பேர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏன்? சின்ன தம்பில என் பேர் நந்தினி. ஓ பட் நந்தினி வெரி வெல் ஸ்போக்கன். உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ரமா, நீ சிம்பத்திஸ் உங்க கூட தான் இருக்கு நான் சொல்லிட்டேன். அதனால தான் கண்டிப்பா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். Thank you மேம். ரைட், அடுத்தது வைஷ்ணவி அண்ட் ஜாஸ்மின். ரெடியா இருக்கீங்களா? சரி மேம். இப்போ உங்க ரெண்டு பேருடைய டாபிக் என்னன்னா, டே டு டே லைஃப்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கும். நீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் பயணி, இன்னொருத்தர் கண்டக்டர். நேத்து பஸ்ல போகும்போது நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தீங்க, 100 ரூபாய்க்கு. ஆனா அவர் வந்து சேஞ்ச் உங்களுக்கு திருப்பி கொடுக்கல. அது நீங்க வந்து அவர்கிட்ட கேட்டீங்க. சோ கண்டக்டர் வந்து நீங்க கொடுத்தது ஞாபகம் இல்ல சொல்றாரு. இது சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வந்து சத்தம் போட்டு பணத்தை வாங்கணும். இப்போ யார் பேசஞ்சர், யார் கண்டக்டர்? நான் பேசஞ்சர், அவங்க கண்டக்டர். ஏன்னா நீங்க தான் சண்டை போடணும். ஆனா நீங்க கண்டக்டர், காசு கொடுத்தது ஞாபகம் இல்ல. உங்க பக்கம் நியாயத்தை நீங்க சொல்லணும். ஓகே மேம். ரெடி? ரெடி மேம். And 2 minutes தான் உங்களுக்கு டைம் இருக்கு. So Vaishnavi and Jasmine, your time starts now. சார் 100 rupees change. 100 rupees change நேத்து கொடுத்தேனே உங்ககிட்ட. ஏம்மா 1000 பேர் வராங்க பஸ்ல, 1000 பேர் போறாங்க. நீ வந்து கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? எங்க நேத்து கொடுத்துட்டேன். ஒரு 100 rupees change உங்ககிட்ட இல்ல. நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் நாளைக்கு வந்து கேட்டா இப்படி சொல்றீங்க? நாளைக்கு வந்து கேட்டா நீ டிக்கெட் எடுத்து வந்திருக்கியா? டிக்கெட்ல நீங்க எழுதி கொடுத்தீங்களா? நான் எடுத்து வந்திருக்கேன். நான் எழுதி கொடுத்தேன், நீ எடுத்து வந்தியா? நான் எடுத்து வந்திருக்கேன். நான் டிக்கெட் காட்டிட்டேன். காமி, டிக்கெட் காமி. நீங்க ஆனா அதுல எழுதல எந்த பேசஞ்சர் எழுதி கொடுத்தீங்கன்னு பாருங்க முதல்ல. அதான் சொல்றேன், பஸ்ல 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. நான் யாரை பார்த்துட்டு நான் என்ன பண்ண நீங்க முடியும்? கரெக்ட்டா சேஞ்ச் வச்சிருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் நாங்க வரோமா நாளைக்கு வந்து வாங்கிப்பாங்கன்னு ஒரு ரிமெம்பரன்ஸ் இருக்கணும் ஏமா உங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் நான் வரேன், நான் டிக்கெட் கேட்க நீங்க போன் பேசிட்டே இருக்கீங்க. நீங்க போன் பேசணும் என்னைக்கு அவனுக்கு நீங்க போன் பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அது ஏன் மிஸ்டேக் இல்ல, உங்க மிஸ்டேக். ஓகேவா? போன் பேசினது உங்களுக்கு பிரச்சனையா? ஏன் கை ஏன் போன் நான் நான் பேசுறேன். கேக்குறேம்மா டிக்கெட் எடுங்கம்மா, டிக்கெட் நீங்க மட்டும் இருங்க சொல்லிட்டு 100 rupees குடுக்குறீங்க. நான் திரும்பி எழுதி வேற கொடுத்து அது நீங்க மிஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியும்? நான் நீங்க எழுதி கொடுக்கல, நீங்க எழுதி கொடுக்கவே இல்ல. நான் எழுதி கொடுத்திருந்தா உங்களுக்கு தான் இவ்வளவு பேசுறீங்க டிக்கெட் காமி. சரி இப்ப நான் டிக்கெட் காமிச்சா நீங்க கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துதான் நான் உனக்கு பின்ன. சப்போஸ் நீங்க எழுதலைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? எழுதுனா நீங்க டிக்கெட் காமிங்க, நான் பாக்குறேன். உங்களுக்கு 1000 பேசஞ்சர் வரேன்னு சொல்றீங்க. ஆனா என்ன மட்டும் ஞாபகம் இல்ல. இதுல நான் ரெகுலர் பேசஞ்சர் வேற. என்னம்மா நான் ஒண்ணே பார்த்து நான் மத்தவங்க பாக்குறதுல ஒண்ணே மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறது? ஆஃப் கோர்ஸ் உங்களோட டியூட்டி நீங்க ஒழுங்கா பாத்துக்கணும். நீங்க உங்க டியூட்டில வந்து சைன் போட்டு எழுதி இருக்கணும். நீங்க எழுதல, நீங்க மறந்துட்டீங்க. உங்க டியூட்டில இருந்து நீங்க வெளியில எழுது. நீங்க உங்க டிக்கெட் ஃபர்ஸ்ட் காமிங்கம்மா. சும்மா பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன ஏன் நீ வாய் போன்னு பேசுற? நீங்க வாயா போய் பேசுமா, நான் வாப்போ தான் பேசுவேன். எனக்கு போயா சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபர்ஸ்ட் இயர் காத டிக்கெட் காமிங்க. சரி நான் காட்டுறேன். காமிங்க, எடுத்து இந்த காட்டுறேன். இந்தா காமிங்க. அப்பதான் உங்களை சேஞ்ச் தர முடியும். ஏன் காசு நான் போட்டு கட்டுறதா? எனக்கும் 5-10 வருது. நான் உங்களுக்கு போட்டு ஏன் காசு உங்களுக்கு நான் செலவு பண்றதா? நல்லா நீங்க இருக்கு. உங்க காசு செலவு பண்றீங்க. என் காசு தான் நான் கேக்குறேன். என் புள்ள கொடினா என்ன வருது? உங்களுக்கு நான் காசு கொடுத்தா நீங்க அடிக்கடி வந்து கேப்பீங்க. நான் உங்களுக்கு காசு கொடுக்கணுமா? அது பஸ்ல நான் இப்போ உங்ககிட்ட காசு சேஞ்ச் கேட்டேனா? வர கேக்குறீங்களா? என் புள்ள கொடி என்ன வருது? என் வீட்டுக்கார மேல திட்ட மாட்டா? நான் இப்போ உங்ககிட்ட காசு கேட்டேனா? என் காசு தான குடுன்னு சொல்றேன் சேஞ்ச். அதுதான் நான் சொல்ற டிக்கெட் காமிங்க சொல்லு. இப்ப நான் டிக்கெட் கொடுத்துட்டேனே. டைம் அப். அப்பா வைஷ்ணவி வெல் ரைட். ஆனா சின்ன தவறுகள் அங்க இருந்தது. பிகாஸ் அவங்க நான் எழுதி கொடுத்தேன் கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. சோ எழுதி கொடுத்தீங்க, டிக்கெட் கொடுத்தீங்க, மேட்டர் அங்க முடிஞ்சு போச்சு. அதர்வைஸ் யூ ஹேவ் டு கண்டினியூ தி ஆர்குமெண்ட். நீங்க எழுதி கொடுக்கல தான் நீங்க ஆர்கியூ பண்ணிருக்கணும். எனக்கு கொடுக்காம வேற யாருக்கும் எழுதி கொடுத்துருக்கீங்க. 1000 பேர் வராங்கன்னா 1000 பேர் முகத்தை ஞாபகம் வச்சுக்கணுமா? So I'll give you 90 points. And Jasmine, 100 ரூபாய் நான் தர முடியாதுப்பா. என் பாக்கெட்ல இருந்து காசு தர முடியுமான்னு சொல்றீங்க. நியாயமான விஷயம். நீங்க ஏங்க உங்க பாக்கெட்ல இருந்து காசு தரணும்? நீங்க தரீங்களா? 5-10 நீங்க பஸ்ல வரலையே நானு. மேம் நீங்க 100 பைசஸ் கொடுங்க மேம். அப்ப 100 சேஞ்ச் எனக்கு திருப்பி கொடுப்பீங்களா? அது மேம் கொடுப்பேன். பாத்தீங்களா, உங்களுக்கே கொடுக்கலன்னா எனக்கு கொடுக்க மாட்டாங்க. என் காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. கரெக்ட். ஆனா உங்களுக்கு கண்டிப்பாக 100 பாயிண்ட்ஸ். Thank you ma'am. இந்த ரவுண்ட் கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ வரும். அந்த போட்டோ வந்து கிளியர் இருக்காது, கொஞ்சம் பிளர்டா இருக்கும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ்.
இல்ல கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுங்க சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்போம். அப்போ உங்களுக்கு தெரியலனா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்போம். இதுல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அது உங்களுடைய சாமர்த்தியம். ரமா உங்களோட ஆரம்பிக்க போறேன். ரெடி? ரெடி மேம். அண்ட் பிக்சர் ப்ளீஸ். ரமா சீக்கிரம் சொல்லுங்க. 5 4 100 பாயிண்ட்ஸ்க்கு போறீங்களா? ஓகே 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. நோ மேம் ஐ மூவ். இன்னும் தெரியல? alright so last 50 பாயிண்ட்ஸ்க்காக 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் தெளிவா போடுங்க. கண்டுபிடிச்சனே சொல்லுங்க 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 சொல்லுங்க. அனிருத். அனிருத். ஓகே அனிருத் சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? 50 பாயிண்ட்ஸ்க்காக ரமாக்கு ரைட் ஆர் ராங் சொல்லுங்க. எஸ் அனிருத். சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. அனிருத் 50 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். your total score 150. வைஷ்ணவி 200 பாயிண்ட்ஸ்க்காக உங்களுக்கு பிக்சர் வரப்போகுது. ஆனா before that நீங்க கிளாசிக்கல் டான்ஸர் நான் கேள்விப்பட்டேன். பரதநாட்டியம்? எஸ் மேம். ரைட். ஸோ நீங்க வந்து ஒரு நடனம் ஆனீங்கன்னா உங்களுக்கு நான் பிக்சர் காமிப்பேன். ஏன்னா அந்த 90 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணிடுறேன். ஓ கண்டிப்பா. கம். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே. உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானிதவமகமருகரித உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே, விதையில்லாமல் வேறில்லை. நடன பாப சுதிலய கங்கா சரி வர தூங்காது வாடும் மனது உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான். கிருதிதா கிருதி கிருதிதா கிருதி தத கிட்ட தக்கதா தத கிட்ட தக்கதா தத கிட்ட தக்க தத கிட்ட தக்க தத கிட்ட தக்க தாக தாகதா. Yay. Very nice song. Thank you very much and very well done. Thank you. இப்போ ஆரம்பிக்கலாமா? எஸ். 90 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல as it is இருக்கு. 200 பாயிண்ட்ஸ்க்காக உங்களுக்கு பிக்சர் வரப்போகுது. and picture please. இப்பதான் நீங்க பாடின உன்னை காணாமல் பாடுங்க. தெரியலையே. அதுதான் சொன்னேன். எனக்கே தெரியலையே. 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. ஆமாம் 50 பாயிண்ட்ஸ்க்கு 50 பாயிண்ட்ஸ்.
என்னது எல்லாரும் 50 பாயிண்ட்ஸ்க்கு போறாங்க. ஓகே 50 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர். சதா சொல்லுங்க. சதா சதா. ஓகே 50 பாயிண்ட்ஸ்க்காக சதா சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? எஸ் சதா. ಅಂಡಂಗಾಕ ಕೊಂಡಕಾರಿ ಅಚ್ಚು ಎಲ್ಲ ತೊಂಡಕಾರಿ ಅಯ್ಯ ரெண்டு பல்லு காரி ஐர மீன் கண்ணு காரி பூவால் ஒரு போடு போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி. காதல் மச்சோந்தி ராவில் பூச்சாண்டி பச்சை தண்ணிய ஒத்து பார்வையில் பத்த வெச்சாண்டி தாண்டி குடி தாண்டி உன் தாவணி தொட்டேண்டி முத்தந்தாலே. சதா was the right answer. வைஷ்ணவி நீங்களும் 50 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சோ உங்க ஸ்கோர் 140. நந்தினி ரெடி? நந்தினி 100 பாயிண்ட்ஸ் இருக்கு and உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் for 200 பாயிண்ட்ஸ். Five, 4, அப் 3. பிரசன்னா Huh? பிரசன்னா Prasanna. Okay, you say Prasanna for 200 points. Right answer இருந்தா 200 points வரும். Wrong answer இருந்தா 0 points வரும். Alright, Prasanna சொல்லிருக்காங்க. Right or wrong? 200 points. Oh yeah! கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன 200 points உங்களுக்கு. நீங்க லீட்ல இருக்கீங்க with 300 points. ஏன் அவ்வளவு சோகமா இருக்கீங்க? பயமா இருக்கா? டோன்ட் வரி ஜாஸ்மின், பயமே வேண்டாம். ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு ஓகே வாங்க. அம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொல்வேனே தங்கச்சியை போல் வந்து மனதை தவிக்க வைப்பேனே பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க சூப்பர் ஆடி இருக்கீங்க. ஆனா உங்க ஊர் கன்னியாகுமரி இல்லல, விழுப்புரம். விழுப்புரம். ஓகே, சோ இப்போ 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. 200 பாயிண்ட்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு பிக்சர் வரப்போகுது. பிக்சர் ப்ளீஸ்.
தெரியும் ஆனா தெரியாது. 100 பாயிண்ட்ஸ்க்கு 100 பாயிண்ட்ஸ்க்கு பிக்சர் மாத்துங்க. ஓகே, கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சிட்டேனே. யா 100 பாயிண்ட்ஸ்க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேனே. நோ மேம். நோ. ஓகே, 50 பாயிண்ட்ஸ்க்காக. யா இப்போ சொல்லுங்க. ஐயோ, இங்க இருக்க நான் வர மாட்டேன். அது இங்க இருந்தா எனக்கு தெரியாது, இங்க வந்தாதான் எனக்கு தெரியும். ஜாஸ்மின். சோனியா அகர்வால். Okay, Sonia Agarwal, right or wrong? 50 points. Right answer. புயலே புயலே பொத்தி வச்ச புயலே புன்னகையாலே என்னை காக்கும் புயலே 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 பொத்தி வச்ச புயலே புன்னகையாலே என்னை காக்கும் புயலே இதுக்குத்தான் என்ன சுத்தி பட்டம் போட்டாயோ இது போல உனக்குள் வேறு திட்டம் போட்டாயோ. Jasmine 50 points காக Sonia Agarwal right answer கொடுத்திருக்கீங்க. உங்க ஸ்கோர் 150. Thank you. இந்த ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். ஏன்னா இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசை. திறந்திட சீசை சொல்லியிருக்கேன். அதனால தான் முன்னாடி வந்து 4 கஜானா பாக்ஸஸ் இருக்கு. சாவி எல்லாம் இங்க இருக்கு. எந்த சாவி எந்த பாக்ஸ்க்கு இருக்கு எனக்கு தெரியாது. நீங்க தான் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு பார்க்கணும். ஆனா ரமா நீங்க தான் வரணும். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் இருக்கும். ரெடி? Ready. And your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி சிந்தினகா 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 திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி ரமா Ma'am. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. ஆனா Yes ma'am. ரைட். சோ இந்த பாக்ஸ்ல இப்போ என்ன நீங்க பரிசு ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். Wow. பொன்மணி வழங்கும் உங்களுக்கு வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இப்போ வந்து இந்த வெட் கிரைண்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு சின்ன ஆட்டம் காமிக்கணும். கண்டிப்பா. வாங்க. கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். எம்மேனி ஒரு தேக்குதான் மின்னது பார் மூக்குதான். எம்மேனி ஒரு தேக்குதான் மின்னது பார் மூக்குதான். உள்ளகையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான். பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணகரு குற்றாலம் தான். டியா 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 அரை டண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா. டியா 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 அரை டண்டன காடியா பையா 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 என தின்னு புட்டு போயா. Yes. Thank you. ரமா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஒரு வெட் கிரைண்டர் ஜெயிச்சிருக்கீங்க and 100 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. So உங்க ஸ்கோர் 250. அடுத்தது வைஷ்ணவி வாங்க. ஒரு சாவி எடுத்துட்டு ஓடணும். So your time starts now. திருடா திருடி
ஓபன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வர வந்த உடனே திறந்துட்டீங்க. சரி ஏதோ ஒரு 2-3 பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்கன்னு பார்த்தேன். ஒரு பாக்ஸ் தான். நடுவுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர சரி பண்ணிட்டாங்க. திறங்க. அது ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து சில நேரத்துல உள்ள புயிங்கன்னு ஒரு பாம்பு கேம் எல்லாம் வரும். பயம் இல்லையா? நோ நோ. ஓஹோ, உங்களுக்கு வந்து gift pack இருக்கு. and here it is. congratulations. so உங்களுக்கு gift hamper வந்திருக்கு plus 100 points வந்திருக்கு. உங்க ஸ்கோர் 240. வைஷ்ணவி 240 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. and இப்போதுக்கு நந்தினி 300 பாயிண்ட்ஸ் இருக்கு. லீட்ல இருக்கீங்க. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட், 2 boxes ஓபன் பண்ணா 200 பாயிண்ட்ஸ், and then whatever gift உள்ள இருக்கு that goes to you. so 2 boxes 1 box. கடவுள் சித்தம் என் பாக்கியம். ஆனா இப்போதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் the time இருக்கு. your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி 1 2 and 3. okay. உங்களுக்கு hand blender. congratulations. Thank you. so hand blender நீங்க வாங்கி இருக்கீங்க. அது என்னன்னா அக்கா தங்கச்சி 2 பேரும் gift வாங்கிட்டு போறீங்க வீட்டுக்கு. சரி இப்போதுக்கு நான் இங்க வச்சுக்கிறேன். ஏன்னா அக்கா ஆடிட்டாங்க, நீங்களும் ஆடணும்ல. ஓ கண்டிப்பா. ரைட் கம். மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா செய்கூலி சேதாரம் எல்லாம் அது இல்லாம பிரம்மத்தை செஞ்சு வச்சாரு அட எல்லாமே மறுக்காத சிரிக்காத குடிக்காத கையா குடிக்காத மறுக்காத சிரிக்காத குடிக்காத கையா குடிக்காத மச்சாமி சவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனே பொம்பரமா Yay. நந்தினி well done. மறுபடியும் நீங்க லீட்ல இருக்கீங்க. 400 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. அடுத்தது ஜாஸ்மின் 150 பாயிண்ட்ஸ் இருக்கு. வாங்க. ரெடி? ஓகே. and your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி
கவர் பண்றாங்க. ஓபன் வா, 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 வா. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. என்ன வாங்கி இருக்கீங்கன்னு பாப்போம். அண்ட் வெட் கிரைண்டர் பை பொன்மணி. என்ன வெயிட்டான ஐட்டம் தான் கொடுக்குறாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். Thank you, ma'am. இப்போ லெட்ஸ் ப்ளே தி லாஸ்ட் ரவுண்ட். கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ரவுண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சர் 10 செகண்ட்ஸ்க்காக என் போர்டுல இருக்கும். நல்லா பாருங்க. பிக்சர் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர்ஸ் பிரஸ் பண்ணிட்டு ரைட் ஆன்சர் வந்துச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ், ராங் ஆன்சர் வந்துச்சுன்னா -50. ரைட் ஆன்சருக்கு 50 பாயிண்ட்ஸ் எங்க இருந்து வரும்? என்கிட்ட இருந்து. கரெக்ட். கண்ணாமூச்சி விளையாட போறோம். சோ ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆன் தி போர்ட். And 1. உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் மொத்தம் எத்தனை வாழைப்பழம் இருக்கு? நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க ஜாஸ்மின். 6 6 வாழைப்பழம் இருக்கு. ரைட் ஆன்சர் இருந்தா நந்தினி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ராங் ஆன்சர் இருந்தா -50 ஆயிடும். Okay. ஓகே, 6 சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. 50 மைனஸ், சோ 200 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டீங்க. ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட். ரெண்டாவது பிக்சர் வரப்போகுது. அண்ட் ஹியர் இட் இஸ். And 1. Hands on your buzzers. And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் நம்பர் 3 உள்ள clock and time என்ன? Jasmine, again நீங்க buzzer press பண்ணிருக்கீங்க. Yes, சொல்லுங்க. 11. 11, that is 11:30. AM or PM? அது பார்க்கலாமா? Okay. 11:30 சொல்லிருக்கீங்க. And right or wrong? Right answer. நீங்க 200 பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க. ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. சோ நந்தினி 50. நீங்க பேக் டு 250. பட் நந்தினி நீங்க இன்னும் ஸ்பீட்ல தான் இருக்கீங்க with 350 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், third picture. And 1. Hands on your buzzers. And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் உள்ள பாலில் உள்ள கலர்கள் என்னென்ன? Jasmine again. Red, white, green. Red, white and green. Okay, right இருந்தா 50, wrong இருந்தா -50. Right. என் ஜன்னல் கதவிலே இவ பார்வை பட்டு தெரிக்க, ஒரு மின்னல் பொழுதிலே பொன் காதல் என்னை இழுக்க, என் காலம் விண்ணில் தாவதடி குதிக்க. ஜாஸ்மின் மீண்டும் ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அண்ட் நந்தினி மீண்டும் நீங்க தான் அந்த
50 பாயிண்ட் கொடுக்கணும். So Jasmine and Nandini, you both are on 300 points. லாஸ்ட் பிக்சர் வரப்போகுது. இந்த ரவுண்ட்ல டிசைட் ஆகும் யார் ஜெயிக்க போறாங்க. And the picture. Three, 2, and 1. Hands on the buzzers. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் கேப் போடாம உள்ள நாய் எத்தனை? நந்தினி, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ரைட் ஆன்சர் என்ன இருக்கு? 3. பார்க்கலாமா? 3 puppies without the cap சொல்லிருக்கீங்க. Board. Right answer. மூணு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தது. அது எல்லாமே வந்து நந்தினி தான் உங்களுக்கு கொடுத்தா. ஆனா நானும் நீங்க திருப்பி கொடுக்கணும். நந்தினி, you back 350. ஜாஸ்மின், நீங்க 250. ரமா 250. வைஷ்ணவி 240. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி டைட்டில் ஹோல்டர் நந்தினி with 350 points. ஜெயிச்சிட்டு நந்தினி இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் எல்லாரும் இங்க வந்து ஒரு வெயிட்டான கிஃப்டும் கையில வச்சிருக்காங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் கேபிஜே வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் 4 பேருக்கு இருக்கு. சோ ரமா, உங்களுடைய கிஃப்ட் வவுச்சர். நந்தினி, உங்களுக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அண்ட் here it is, a refrigerator. இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமி இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து எவ்வளவு ஜெயிச்சிட்டு போறாங்கன்னு பாப்போம். So till I see you in the next episode. It's Tara, see you, bye-bye from Kushman team in நம்ம வீட்டு மகாலட்சுமி, powered by Real Fruit Juice. அண்ணாச்சே ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம் காசு மேல காசு வந்த கொட்டுற நேரம் இது